அதுக்கப்புறம் தான் பாரதி இப்படிலாம் உங்ககிட்ட பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. சாரி ஆனந்தி, உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு என்னால் உணர முடியுது. கார்த்திகிட்ட நான் எவ்வளோ சொன்னேன், அவர் கேட்கல. சாரி. கார்த்திக், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். உனக்கு இருக்கிற குறை எனக்கு இருந்தா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பியா? நிச்சயமா மாட்டேன். அப்புறம் என்னடா, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? ஐயோ, நீ நல்லா இருக்கணும் தான் ஆனந்தி அப்படி செஞ்சு. நீ இல்லனா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? உன்னோட எல்லா சுக துக்கத்திலும் பங்கெடுக்கணும்னு தானே நான் உன் கையை பிடிச்சேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் நான் மட்டும் தனியா போய் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? டேய், நான் உன்னை காதலிச்சேன்டா. உன் குறை நிறைகளோட ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்கிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு அது பெருசா தெரியாதுடா. You know something? I love you. But என்னால உனக்கு ஒரு கம்ப்ளீட் லைஃப் கொடுக்க முடியாது. Tell me honestly, குழந்தை குடும்பம்னு உனக்கு மட்டும் ஆசை கனவு எதுவுமே இல்லை. என்னால திரும்ப திரும்ப அப்படி பேசாத. இத பாரு, நடந்தது நடந்தபடியே இருக்கட்டும், விட்டுரு. இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு நீ, உனக்கு நானு, நம்ம சந்தோஷமா இருப்போம். என்னடா கார்த்தி, நான் சொன்னதானே இப்போ நடந்திருக்கு. உண்மையான காதலை எதாலையும் யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூ பெட். சத்தியமா மனப்பூர்வமா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி பாரதி, உண்மை என்னன்னு தெரியாம உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இல்லை, பரவாயில்ல. ஆனால் ஆனந்தி, நீ எனக்கு ஒரு விஷயம் புரிய வச்சிருக்க. கார்த்திக் மேலே வச்சிருக்க காதல் அது எவ்வளோ பிரம்மாண்டமானது, அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. கார்த்திக், உண்மையிலே நீங்கள் ரொம்ப லக்கி. நேசிக்கப்படுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உறவுகள் யார் மேலுமே விலகி நிற்கிறோம் பாருங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. ஏதோ ஒரு இடத்துல என்னமோ ஒரு நல்ல லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமான்னு கொஞ்சம் ஏக்கமாக இருக்கு. இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. நான் வரேன். பாரதி, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நீங்களே சொல்லுங்க, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க ரெண்டு பேரும் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பாரதி. Thank you very much. டேக் கேர் ஆனந்தி. நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன? உனக்கு குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கா? இருக்கு. சரி. என்ன சரி? இல்ல, நாம ஏன் ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்க கூடாது? நான்
சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஐயோ சார் போஸ்ட் வந்திருக்கு சார். வாங்க. இந்தாங்க சார், சைன் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன? தேங்க்ஸ் சார். என்னது? என்ன? டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருந்தோம் இல்லையா? கோர்ட் ஆர்டர். Yeah, Mr. Rakesh Bhai, you're right. आपको न्यूज़ आ गया क्या? Yeah, Digital Valley project. I'm going to take it up. Yeah, sure. Boss. I'll call you for the opening. Definitely. Bye. Take Boss. care. உங்களை பார்க்க ஆர்த்தி வந்திருக்காங்க. எந்த ஆர்த்தி? பாஸ், உங்க சிஸ்டர் பாஸ். எனக்கு அப்படி யாரும் கிடையாது. பாஸ், வாய் பொளந்துக்கிட்டு நிக்காம நான் இல்லைன்னு சொல்லி இமிடியேட் அவளை அனுப்பு. உள்ள வந்துட்டு போறா. போ பாஸ். போ. தங்கச்சியா தங்கச்சி. Bloody my foot. வாங்க மேடம். ஆதி அண்ணா இருக்காரா? இருக்காரு. தேங்க்ஸ். வெல்கம். என்ன மேடம் நீங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க? டெலிவரிக்கு அப்புறம் வந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு இந்த வீண் சிரமம்? அண்ணனை பார்க்கணும். அது வந்து இல்லையே பாஸ், அர்ஜென்ட்டாக ஒரு விஷயமா வெளியில் போயிருக்காரு. இருக்காருன்னு ரிசப்ஷன்ல சொன்னாங்களே. வந்துட்டு உடனே போயிட்டாரு. ரிசப்ஷனில் வந்ததை பார்த்துருப்பாங்க, ஆனால் போனதை பார்க்கலையே. அதான் அதனால வந்து குழப்பம். அப்படியா? அவர்கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணுமே. பாஸ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக போயிருக்காரு. செல்லை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு செல்லை ஆன் பண்ணுவார். நான் நீங்கள் வந்து தான் சொல்லிடுறேன். நீங்கள் போங்க. கொஞ்சம் மறக்காம சொல்றீங்களா? அவசரமா பேசணும். கண்டிப்பா நீங்க வந்ததா நான் சொல்லிடுறேன். நீங்க போங்க. மறந்துட மாட்டீங்களே? ஐயோ, மறக்க மாட்டேன். மறந்துடாம சொல்லுங்க. சரிங்க. அப்பா, பாஸ். என்ன அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் பாஸ். அவங்க போயிட்டாங்க. குட், வெரி குட். பாஸ், ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ்வளவு நாளா அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வச்சிருந்தீங்க, இப்போ ஏன் பாஸ் அவங்கள பார்க்காம அனுப்பிச்சிட்டீங்க? கிரே, எந்த பொருளுக்குமே அதை பயன்படுத்துற வரைக்கும் தான் மதிப்பு. அதோட யூசேஜ் முடிஞ்சு போச்சுன்னா அதை தூக்கி எரிஞ்சிடணும். இல்லைன்னா எடுத்து அடிச்சுக்கிட்டு இடைஞ்சலா இருக்கும். பாஸ், அப்போ இனிமே ஆர்த்தியோட தயவு நமக்கு தேவையில்லை. Finish. Her chapter is over. ஆர்த்தியும் மனோவும் கண்ணு மூடிட்டு நான் காட்டின இடத்துல எல்லாம் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இனிமே அதெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு செலவழிச்சதெல்லாம் திரும்ப வாங்கணும். கொஞ்ச நாள் போகட்டும் கிரே, அந்த வேலையும் ஆரம்பிப்போம். இது பாரு கிரே, பாஸ், இனிமே அவ எப்போ வந்தாலும் பாஸ் பிஸின்னு சொல்லி வாசல்லையே பேக் பண்ணி அனுப்பிச்சிடணும். புரியுதா? புரியுது பாஸ், புரியுது. இது பார், கம்மியா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து அவளை பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல. Do you understand that? Yes boss, I completely understand. Yeah, let's go. We have to meet somebody. Okay. டிரைவரை ஃபோன் பண்ணி போட்டிக்கோக்கு. கிரே, பாஸ், டிரைவரை ஃபோன் பண்ணி போட்டிக்கோக்கு வண்டி எடுத்து வர சொல்லு. ஓகே. நில்லு.
நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். குட், வெரி குட். இனிமே அடிக்கடி வந்து ஏமாற வேண்டிய அவசியமே இல்ல. நீ உன்னை நான் என் சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சேன். நீ ஏதோ என்ன பொருளை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணிருக்க. So what? So what? சீ. நீ நீ எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன். உனக்காக எங்க அக்காவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். Oh, just stop your nonsense, okay? முதல்ல நீ இந்த ஆபீஸ்க்கு வந்ததே தப்பு. ஏன்னா உன்னை நான் வேலை விட்டு எப்பயோ தூக்கியாச்சு. I have terminated you. Termination letter உனக்கு எப்பவே அனுப்பிச்சாச்சு. அது உனக்கு வந்து சேரலையா? கிரே, Boss. வேற ஒன்று நம்ம ஆபீஸ்ல ஒரு காப்பி இருக்கு, அது கொடுத்து அனுப்பு. ஓகே பாஸ். ஆமா, by the way, நீ என்ன சொன்ன? எனக்காக உன் அக்காவை நீ தூக்கி எறிஞ்சியா? உன் அக்கா உன்னை தூக்கி எறிஞ்சதும் உனக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நீ என்கிட்ட வந்த. எனக்கு அப்போ உன்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். If you look at it, it's just a simple business. என்ன எக்ரிமெண்ட் இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயே நடந்து முடிஞ்சிச்சு. ஏய், என்னை ஏமாத்தி டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு அத பிசினஸ்னு சொல்லாத. பிசினஸ்னா கூட அதுல ஒரு நியாயம் வேணும். ஓ கம் ஆஃப் இட். இந்த நியாய தர்மம் எல்லாம் என்னோட டிக்ஷனரியிலேயே கிடையாது. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். ஏய், நான் இந்த கம்பெனிக்காக உண்மையா உழைச்சிருக்கேன். Oh, I understand that. கிரே, பாஸ். இவளுக்கு சேர வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடு. ஓகே பாஸ். போதுமா? அப்புறமா வா, கணக்கு தீத்தி அனுப்பிச்சிடுவாங்க. நீ என்ன கணக்கு தீத்து என்ன அனுப்புவ? எனக்கு நான் சைன் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். அதுவும் இப்பவே வேணும். தரலன்னா என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், கோர்ட்டுக்கு போவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஆதி. தாராளமா போ, எங்க வேணாலும் போ. Just go to hell, I don't care. இதெல்லாம் சட்டப்படி எப்படி டீல் பண்ணனும் எனக்கு தெரியும். Just don't waste my time, okay? எனக்கு பதில் கிடைக்காம நீ இங்க இருந்து போக முடியாது. கையை எடு. முடியாது. கையை எனக்கு பதில் எடு. சொல்லு, அப்புறமா நீ போ. கையை எடுன்னு சொல்றேன்ல. நான் சைன் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். முடியாது. ஏய், விடு. விடு என்ன? விடு, விடு. Useless. டைம் வேஸ்ட் பண்ண வந்திருக்கா. ஆனந்தி, எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். புரியல. முக்கியமான இடம்னா எங்க? சொல்றேன். என்னது? அகதிகள் முகாம். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன். இங்க இருக்கிறவங்களாம் ஈழப்போர்ல பாதிக்கப்பட்டவங்க. இங்க இருக்கிறவங்கள பாதி பேர் ஈழத்துல காரு பங்களான்னு வசதியா வாழ்ந்தவங்க. ஒரே நாள்ல அவங்க வாழ்க்கை திசை மாதிரி நம்ம கவர்மெண்ட் கொடுத்த உதவி தொகையை வாங்கிக்கிட்டு புறா கூண்டு மாதிரி இருக்கிற இந்த சின்ன இடத்துல அவங்க வாழ்க்கையை முடக்கிக்கிட்டாங்க. இவங்க இன்னொரு இடத்துல வாழ்ந்தாலும் நம்ம இனம், நம்ம தொப்புள் கொடி உறவு. தினம் தினம் இவங்க பேப்பர்ல அகதிகளை வந்த கதைகளை படிக்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் பதறும். இவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியலையேன்னு. இலங்கை ராணுவ கண்ணுல மண்ணை தூவிட்டு கள்ள தோணியில நிறைய பேர் ஏறி இங்க வந்துட்டாங்க. அவங்கள பல பேரை ராமேஸ்வரத்துல மணல் திட்டுல இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம மீனவர்கள் கண்லையாவது இல்ல ரோந்து போற ராணுவ வீரர்கள் கண்லையாவது படுற வரைக்கும் மழை வெயில்னு எதுவுமே பார்க்காம காத்திருக்கணும். அது எவ்வளவு நாள்னு சொல்ல முடியாது. 15-20 நாள் கூட ஆகலாம். இதுல பசிலையும் பட்னிலையும் சாகுறவங்க எத்தனையோ பேர். கார்த்திக், நம்மெல்லாம் இங்க ரொம்ப சௌரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அகதிகளா இவங்க இங்க வந்ததும் இந்த முகாம்ல இருக்கிறதும் நமக்கெல்லாம் ஒரு நியூஸ் தான். அகதியா வாழ்றதோட வேதனை நமக்கு புரியறதில்ல. எதுக்காக புரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் எதிர்கேள்வி கேட்பாங்க. முதல்ல நாம மனுஷங்க, அடுத்தவங்க வேதனையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதானே நம்ம மனுஷனா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. இவங்க எல்லாரும் வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்மளோட உறவுகள். சரி, நீ என்ன பண்ண போற அதுக்கு? நான் இல்ல, நாம என்ன பண்ண போறோம் அதுக்கு? பெத்தவங்களை இழந்துட்டு அனாதையா இருக்கிற ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துக்க போறோம். சாரி, உன்னை கேட்காம எடுத்த முடிவுதான். ஆனா நீ மறுக்க மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் இப்படி பண்ணேன். You're right. நான் மறுக்க மாட்டேன். நீ ஒன்று செஞ்சா அது 100% கரெக்டாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. Go ahead. ஆனா என்ன கார்த்திக்? இல்லை, இந்த மாதிரி அகதியாக இருக்கிற ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வராதே. ரொம்ப சராசரியா உள்ளவங்களுக்கு வர சந்தேகம் தான். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது கார்த்திக். இங்க இருக்கிற பெண்களை திருமணம் செஞ்சுக்க இளைஞர்கள் முன் வர்றது, உறவுகள் இல்லாத குழந்தைங்களை தத்தெடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் நம்ம ஆட்கள் தைரியமா முன் வரணும். எல்லாத்துக்கும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இவங்க எல்லாரும் யாரோ இல்ல, நம்ம உறவுகள் தான். சரி, எந்த குழந்தைய தத்தெடுக்க போகிறோம்? என் கூட வா, காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க மேடம், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க சார். சார் தான் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. ம். குழந்தையை தத்தெடுக்கிறத பத்தி சார் என்ன சொல்றாரு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐம் பர்ஃபெக்ட்லி ஓகே. குழந்தைய பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். கண்ணன், ரிப்போர்ட்டர் ஆனந்தி தத்தெடுக்க போறாங்கல்ல, அந்த குழந்தையை கூட்டு வாங்க. கார்த்திக், கார்த்திக், இவன் தான் நம்ம பையன். ஹேய், இங்க வா 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 வா. உன் பேர் என்ன? பிரபு. நான் யாரு? சொல்லு. அப்பா. So sweet. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது. ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. எங்க கூட வீட்டுக்கு வருவீங்களா? அப்புறம் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்குலாம் போவீங்களா? சரியா? சரி. இந்தாங்க மேடம், இல்லை ஒரு சைன் பண்ணிடுங்க. சார், நீங்களும் சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். மேடம், உங்களை மாதிரி இதுக்கு நிறைய பேர் முன் வரணும். கண்டிப்பா வருவாங்க. அப்ப நாங்க வரோம். வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். போலாமா? வரோம் சார். வாங்க சார்.